டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 8 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கலன்னு மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பா புரியாது. சோயா வெல்கம் டு ஜஸ்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட சீசன் 4 எபிசோட் 9ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் என்னமோ நீ சீரியஸா ஏதாச்சும் பேசுவோன்னு நினைச்சேன். லாஸ்ட்ல இதை பார்க்க தான் வந்தியா? ஏய் வாடா, செம்மையா இருக்கு, அங்க போய் பார்ப்போம் வா. நான் 6வது படிக்கிறப்ப வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை தெரியுமா? ஆமா, நீ தான் நிறைய ட்ரெஸ் வாங்கினி, அப்புறம் எதை தூக்கிட்டு வர? கம்ஃபர்டபுளா இருக்குடா, செம்ம ஹைட்ல இருக்கும், செம்மையா இருக்குல்ல, வேகமா போ. அப்படிதான் என்னால் நம்பவே முடியல. இந்த பொண்ணு தான் 3DTs வாரே கிரியேட் பண்ணுதுன்னு. டாக்கேமிச்சி வர 14 3DTs வார் ஸ்டார்ட் ஆக போகுது. நீனும் ட்ரேக்கணும் காண்டாமஞ்சியை பார்த்துக்கோங்க. நானும் டக்கயோமியும் ரொக்கோவார டெண்டியை பார்த்துக்குறோம். சொல்ல போனா இதை நானே பார்த்துப்பேன். நான் சவுத்தியும் மைக்கையும் சீக்கிரம் டிஃபீட் பண்ண போறேன். நம்பர் 1 மாறுவோம் பாரு. செம்மையா இருக்குல்ல. டக்கயோமி மாறிட்டான். பிராக்மன் முன்னாடி ஸ்ட்ராங்கரா மான்னு நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பெருசா மான்னு ஆசைப்படுறான். உனக்கு தெரியும்ல, ஒரு கேங் பெருசானா அதுல தேவையில்லாத நிறைய பேர் வந்து சேருவானுங்க. ஸோ ஸ்ட்ராங்கஸ்டா இருக்காது. அதனால தான் நான் இப்பயே முடிவு எடுத்துட்டேன். இந்த 3DTs வாரே இப்பயே முடிக்க போறேன் பாரு, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க. அங்க பாரு டான்சாக்குனா ஒன்றும் கிடையாது, மூங்கில் ஒன்று இருக்கும் ஓகேவா. அதில் என்ன விஷயம் வேணுமோ அதை எழுதி போட்டு விடுவாங்க. அது நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒரு அதிகம். ஆமாம், என்ன எழுதியிருக்க? நான் மைக்கே கண்டிப்பாக டிஃபீட் பண்ணுவேன். என்னடா இவ்வளோ போரிங் எழுதியிருக்க? என்னோடதான் பாரு, நான் டாக்கிமிச்சியாக ப்ரொடெக்ட் பண்ணுவேனா? எப்பா இவன் நல்லாவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தாண்டா இருக்கா. ஏண்டா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸாக மாட்டா போச்சு? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் உன்னைய பாதுகாக்கிறேன், நான் உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணுறேன். அதுக்கெல்லாம் தேவையில்லப்பா. கரெக்டாக சொன்னேன், இந்தா அப்படின்னு சொல்லி கை குலுக்கிட்டு இருப்பானுங்களா. இவனுக்கு மறுபடியும் அந்த விஷன் வரும். இந்த விஷன் அதே தான் செஞ்சு அடி வாங்கினது. ஒரு நிமிஷம், நான் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கேன். என்னோட விஷன் போனதோட கிளியரா இருக்குது. அப்படின்னா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இது என்னடா இது, சம்மல்ல மழை பெய்யுது. ட்ரேகன் நான் ரொம்ப பெரிய பேட் நியூஸ் வச்சிருக்கேன். ரொக்கோவாரா டாக்கிமிச்சை டார்கெட் பண்றானுங்க. மழை வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அது நடக்க போகுது. அது ஒன்றும் ஃபியூச்சர் கிடையாது, இன்னைக்கு இப்போ நடக்க போகுது. என்ன பண்ண போறேன்? என்னடா இது மழை பெஞ்சிட்டு இருக்கு. சரி நீ சாப்பிடு, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒருவேளை நான் பார்த்தது உண்மையிலேயே ஃபியூச்சர் விஷன்னா நான் என்ன பண்றது? செஞ்சு செத்துருவா, நான் எப்படி அதை தடுக்கிறது? ஆனா எப்படியாச்சும் பண்ணி ஆகணும். யார் அவளை அட்டாக் பண்ண போறா? கரெக்டா நான் சொல்லணும்னா மண்டை அடிபட்டு இருந்துச்சு. எங்க போனா? ஐயோ நான் பாட்டி இதுல உட்காந்துட்டனே. சீக்கிரம் போய் தேடுவோம், வா. எப்படியாச்சும் செஞ்சா பாதுகாக்கணும். ஆனா எப்படி? தோ இங்கதான் இருக்கு. இது ஏதாவது சொன்ன ப்ராமிஸா? திடீர்னு பார்த்தோம்னா சில தக்ஸ் வருவானுங்க. நீதான் டாக்கமிச்சியா? இவங்களோட டார்கெட்டு நானா? உண்மையிலே பண்ண போறோமா? கண்டிப்பா பண்ண போறோம். அவன் தான் செஞ்ச பகுதியில் சுத்திட்டு இருந்தான், அவன் தான் டாக்கமிச்சியா இருப்பான். உண்மையிலே அவனை கொல்ல போறோமாடா? அப்புறம் எப்படியா நம்ம மேல வருது? ருக்குவாரில் நம்ம மேல் பொசிஷன் வரணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிதான் ஆகணும். அவனை போட்டு தள்ளுவோம், கவலைப்படாத. சவுத்துக்கிட்ட பேசிட்டேன், கன்னை யூஸ் பண்ண சொல்லிட்டான். இப்ப பாரு அப்படின்னு சொல்லி கண்ணை நிட்டுவான் பாருங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எனக்கு இப்பதான் புரியுது, ஒண்ணுன்னா புரியுது. அவ சத்தியத்தை காப்பாத்தினது, அவ எழுதி வச்ச சத்தியத்தை இந்த படி செஞ்சு ஓடி வந்துட்டு இருப்பா. செஞ்சு காப்பாத்துறப்ப சாகப்பறா. அங்கே நில்லு, நவுராத டாக்கமிச்சி, நிறுத்தங்கடா, இங்க வராத. டக்குனு செஞ்சு மேல பாஞ்சிருவான். டம்முன்னு சுட்டுருவான். நான் கொலை பண்ணிட்டேன். ஏய் நீ ஓகே தானே? ஏதாச்சும் ஆச்சா? நான் உன்னைய சாக விட மாட்டேன். நான் எப்படி மிஸ் பண்ணேன்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆனா என்ன பண்றது? சாவுடான்னு மறுபடியும் சுடுவான். இவன் கண்ணை மூடிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்க கன்னு பறக்கும். பார்த்தா நம்ம ட்ரேகன் வந்துருவோம். நீங்க ஓகே தானே? என்னது இது, இப்படி மழை பெய்யுது? எனக்கு என்னமோ இது நல்லா படல. டேய் கண்ணு சவுண்டு, ஓடுங்க சொல்லிட்டு இவங்க பாட்டு ஒரு போட்டு ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த போட்டு ட்ரேகன் நடந்து வர இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. அலறி அடிச்சுட்டு ஓடிடுவானுங்க. என்ன தைரியம் அவங்களுக்கு? கன்னால யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா? செஞ்சு உனக்கு ஏதாச்சும் அடிபட்டிருக்கா? சொல்லு. ஆமா, நீ எப்பறம் இங்க வந்த? இனிப்பு தான் சொன்னா. அண்ட் நான் கேள்விப்பட்டதுல நீ அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்திருக்கியாமே, அதை தான் தேடிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, நீ வரலன்னா அவங்க கண்டிப்பா நீ கொண்டிருப்பானுங்க. அவங்க தான் ரொக்குவாரோட பொடியனுங்க. ஹே டாக்கமிச்சி, உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ செம்ம ஃபேமஸ்ரா. நீ பிராக்மன்ல சேர்ந்தன்னு தெரிஞ்சோன்னே அவங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருக்கோம். பாத்தியா பயத்தை? அதனாலதான் கன்னெல்லாம் தூக்கிட்டு வந்தானுங்களா? அது பிரச்சனை கிடையாது. 3DTஸோட வாரு நம்ம நினைச்ச மாதிரி போகாது. இது ரவுடிகளுக்கான வாரம் இருக்காது. 10வது குறைக்கு இந்த ரொக்குவாரா கேவலமான பல பிசினஸ்ல ஈடுபட்டு இருக்கானுங்க. அண்ட் அதுக்கு அந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றானுங்க.
அவங்க கண்ணை பார்க்குறப்ப எனக்கு வேற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இதை மைக்கு பார்த்துருப்பான். நான் வந்துட்ட சொல்கிறது நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் இருக்கட்டும். என்னால் ஃப்யூச்சரை பார்க்க முடியும். நான் ஃப்யூச்சரில் செஞ்சு என்னை காப்பாற்ற பொறுப்பு சாகிறத பார்த்தேன். நல்ல வேலை அந்த டெரபிளான அவுட்கம்மை நம்ம காலி பண்ணிட்டோம். நம்ம ஒரு ஃப்யூச்சரை நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓ அப்படியா? எனக்கு செம்ம சந்தோஷம்டா. இங்கேயே நிற்காதீங்கடா, மறுபடியும் வந்துட போகிறானுங்க. வாங்க போவோம். நீ சொன்னது கரெக்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடுவானுங்க. ஏய் நீ வரலையா? டகேமிச்சி இதை மைக்கு கிட்ட சொல்லிடு, யாருக்கும் அதிகமாக தொந்தரவு பண்ணாத. ஏய் என்னடா பேசு. என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இந்த பகுதிகளுக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. என்னால் கேட்க முடியல, என்னால் பார்க்க முடியல. என் கை அசைய மாட்டேங்குது. வானம் மங்களா தெரியுது. ட்ரேகன் 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 சொல்லிட்டா கமிச்சி. டேய் கவலைப்படாத, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாச்சு. செஞ்சு எழுப்புக்கு போயிருக்கா. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, காப்பாற்றிடுவேன், உன்னை காப்பாற்றிடுவேன். எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கேன்ல. அப்படி சொல்லாதடா, ஏன் அப்படி பேசுகிற? உனக்கு இந்த மட்டும் நடந்திருக்குடா. கவலைப்படாத, எல்லாம் நாளைக்கு சரியாயிடும். நீ யார் தெரியும்ல, நீ ட்ரேகன்டா, நீ ட்ரேகன். டாக்குமிச்சு இது உன் தப்பு கிடையாது. நீ ஃப்யூச்சர்லேருந்து வந்ததுக்கு இது காரணம் கிடையாது. இது என்னோட வில்லு சம்மந்தப்பட்டது. நானாக தான் இது முடிவு எடுத்தேன். நீ எத்தனையோ தடவை என் உயிரை காப்பாற்றிருக்க, அதனால தான் இந்த உயிர் உன்னோடது. ட்ரேகன் அப்படி சொல்லாதடா. உனக்கு புரிஞ்சா இல்லையா? நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறப்ப பெரிய பசங்கள்கிட்ட போய் வம்பிழுப்பேன். அவங்க நீ உதச்சி தள்ளிடுவானுங்க. சொல்லப்போனால் நான் உன்னைய மாதிரி தான். அதுக்கப்புறம் தத்தி தவழ்ந்து திரும்பி படுத்து வானத்தை பார்க்குறப்ப ஒரு மாதிரி சுகம் வரும் பார்த்தியா? அந்த பீஸ் உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். ஆனால் மைக்கு அப்படி கிடையாது. அவன் வானத்தை பார்த்ததே கிடையாது. சொல்கிறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவன் ஒரு தடவை கூட தோல்வியை சந்தித்ததே கிடையாது. டாக்கமிச்சு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எல்லாத்தையும் அவன் முதுகில் ஏற்றிப்பான். அது மட்டும் கிடையாது, அது எல்லாத்தையும் கரெக்டாக செய்வான். நான் அவன் கூட எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன். அதனால தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் முடிஞ்சதோட அதிகமாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டாக்கமிச்சு அவனை பார்த்துக்கிறியா? ஏய் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, பிடிங்க அவனை, இருங்க. ஏய் சீக்கிரம்டா, நியூ இயருக்கு டைம் ஆச்சு. டேய் பாஜி, ஒலிம்பஸில் எப்படி போச்சு? அதுவா, நம்மள்கிட்ட சண்டாச்சிக்கிறானா சும்மா விட்டுருவோமா? முடிச்சிட்டோம்ல. என்ன சொல்கிற செப்பியு? பாஜி அவனாச்சும் தோக்கடிச்சிருவானா? விட்டுருவோமா நாங்கள்? ஆமாம் நீங்கள் எப்பட்றா? எது நாங்களா? அதெல்லாம் கேட்கவே தேவையில்ல. என்ன ஸ்மைலு தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டான். டோமன் நாளுக்கு நாள் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பின்ன நம்ம பாஸை பற்றி தெரியும்ல, அவன் செம்ம ஸ்ட்ராங்குடா. மைக்கு இப்போலாம் நிறைய நடவடிக்கை எடுக்கிறான். பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. த ஃபேஸ் ஆஃப் டோமான், இன்வின்சிபிள் மைக்கி. ஆனால் எனக்கு அவன் முன்னாடி போகிறது ஏதோ தனிமையாக ஃபீல் ஆகுதுடா. என்னடா ஆமாம் மட்டும் வரீங்க? சீக்கிரமாக இல்லைன்னா சண்டேஸ் மிஸ் ஆயிரும் தெரியும்ல. செம்மையாக இருக்குல்ல. அந்த ஸ்டாரை பாரு, எனக்கு குளிருதுடா. சிபியோ ஹக்காய், நீங்கள் 2 பேரும் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போங்க, இப்போ ஏதாச்சும் ஹீட்டாக வச்சு வாங்கிட்டு வாங்கடா. செம்மையாக குளிருது, 4 மணி தாட்டா ஆகுது. அப்போ வாங்க ஓடலாம். இந்த டயத்தில் ஓடுவீங்களாடா? ஆமாம், அந்த 5th டிவிஷன் கேப்டன் ஏன்டா வரல? அவன் காரை தூக்கிட்டு வரதுக்கு ரொம்ப சோம்பேறி தானே படுறான். அவனை அப்படியே இந்த போய்ட்டு வந்துடுவானுங்க. டேய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட் ஆகிட்டு இருக்குல்ல. ஆனால் மைக்கு மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பான். என்ன மைக்கி, சூரிய உதிக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சூரிய உதயம். ட்ரேகன் என்ன சொல்கிற? இந்த உலகத்தை நம்ம கையில் அடக்குவோம். கரெக்டாக சொன்ன. இந்த வருஷம் டோக்கியோ நம்ம கைக்குள்ளே ஒடும்பாரு. என்னோட லாஸ்ட் மெமரி எல்லாம் டவுமானை சுற்றி தான் இருக்குது. டவுமான் தான் என் உலகம். நான் உன்னைய பார்க்க வந்துட்டுருக்கேன் ஏன்மா. சோயா, இதோட இந்த சாப்டர் அப்படியே முடிச்சுப்போம். லவ் யூ ஸோ மச்.